Hi everyone, welcome back to Katral Kalanjam channel. 6th standard max subjectல annual examination April 2026 கான important sums தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போதான் எல்லா இம்பார்ட்டன்ட் சம்ஸையும் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா சம்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சாப்டர் 1 ஃப்ராக்ஷன்ஸ். இந்த சாப்டரில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 4 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1 ஃபைண்ட் 3 ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ் ஆஃப் 3/4 அண்ட் 2/7. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2 எக்ஸாம்பிள் 4 அரேஞ்ச் 2/3 1/6 4/9 இன் அசெண்டிங் ஆர்டர். இதுவும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதையும் போட்டு பார்த்துங்க. எக்ஸாம்பிள் 6 ஆட் 2/3 அண்ட் 3/5. Example 7 simplify 3/7 plus 2/3. Example 8 simplify 3/4 minus 1/2. Example 9 find the difference between 3/4 and 2/7. Example 10. Example 12. Example 13. Example 15. Example 16 ரொம்ப important sum, அடிக்கடி கேட்குறாங்க. Example 18. பேஜ் நம்பர் 15 எடுத்திங்கன்னா ட்ரை தீஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 4 சம்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4 சம்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் தான். ஸோ இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்குங்க. எக்ஸாம்பிள் 20 எக்ஸாம்பிள் 21 ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். எக்ஸாம்பிள் 22 பேஜ் நம்பர் 19 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.1 கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் சம் பாருங்கள், ஆன்சர் தி ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 3 சிம்பிளிஃபை ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் சம் ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் 8/9 அண்ட் 2/7. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் சம் சிம்பிளிஃபை. இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் கன்வெர்ட் மிக்சட் ஃப்ராக்ஷன்ஸ் இன்டு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸ் அண்ட் வைஸ் வெர்சா. இதில் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 3 அண்ட் ரோல் நம்பர் 4 அடிக்கடி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு செகண்டும் போட்டு பார்த்துங்க. ஸோ இந்த 4மே இம்பார்ட்டன்ட் தான். இதில் அடிக்கடி கேட்குறது பார்த்தீங்கன்னா தேர்ட் சம் அண்ட் ஃபோர்த் சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் சம் மல்டிப்ளை த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 3 ரோல் நம்பர் 4 ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் சம் டிவைட் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 2 3 அண்ட் 4 ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செவன்த் சம் எயித்து சம் நைன்த் சம் அண்ட் 10th சம். இந்த 4மே பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் தான். ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. ஸோ இந்த 4 சம்ஸ் நீங்கள் திரும்ப ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. எக்ஸசைஸ் 1.2ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் சம், ஃபோர்த் சம், எயித்து சம், நைன்த் சம் அண்ட் 10th சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 13th சம். சாப்டர் 2 இன்டீஜர்ஸ். இந்த சாப்டரில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 26 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1 எக்ஸாம்பிள் 3 எக்ஸாம்பிள் 4 எக்ஸாம்பிள் 6 கம்பேர் -14 அண்ட் -11 ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 7 பேஜ் நம்பர் 32 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 2.1. இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் சம் மார்க் த நம்பர்ஸ் 4 -3 6 -1 அண்ட் -5 ஆன் த நம்பர் லைன், அடிக்கடி கேட்குறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் சம் ஆன் த நம்பர் லைன் விச் நம்பர் இஸ். இதில் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் சம் ஃபைண்ட் த ஆப்போசிட் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 1 3 4 அண்ட் 5. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் சம் இஃப் 15 km ஈஸ்ட் ஆஃப் ஏ பிளேஸ் இஸ் denoted as plus 15 km வாட் இஸ் த இன்டிஜர் தட் ரெப்ரசன்ட்ஸ் 15 km வெஸ்ட் ஆஃப் இட். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 9th சம் 10th sum 11th sum arrange the following integers in descending order. ரொம்ப important sum. இந்த மூணுமே ரொம்ப important sum. ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 2.2ல fourth sum identify the integers and mark on the number line that are at a distance of 8 units from -6. ரொம்ப important sum, அடிக்கடி கேட்கக்கூடிய sum. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5th sum 7th sum
find the integers that are 4 units to the left, 0 and 2 units to the right of -3. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 12th சம், சாப்டர் 3 பெரிமீட்டர் அண்ட் ஏரியா. இந்த சாப்டரில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 40 எடுத்துங்க. இதில் எக்ஸாம்பிள் 1, if the length of a rectangle is 12 cm and the breadth is 10 cm then find its perimeter. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2, the side of a square is 5 cm find its perimeter. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 4, find the length of the rectangular blackboard whose perimeter is 6 meter and the breadth is 1 meter. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 8, find the cost of fencing a square plot of side 12 meter at the rate of ₹15 per meter. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 9, find the area of a rectangle of length 12 cm and breadth 7 cm. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 10, find the area of a square of side 15 cm. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்கக்கூடிய சம். ஸோ இது நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 11, find the area of a right angle triangle whose base is 18 cm and height is 12 cm. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 13, find the perimeter and the area of the following L-shaped figure. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்கக்கூடிய சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 15, fill in the blanks. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்கக்கூடிய சம். ஸோ அதை போட்டு பார்த்துங்க. பேஜ் நம்பர் 51 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 3.1 கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் சம், the table given below contains some measures of a rectangle. Find the unknown values கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 1, 2 and 3 இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் சம், the table given below contains some measures of a square. Find the unknown values. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் சம் அண்ட் தேர்ட் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் சம், ஃபோர்த் சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் சம், ஃபைண்ட் த பெரிமீட்டர் அண்ட் ஏரியா ஆஃப் த ஃபாலோயிங் ஷேப்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். இந்த ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. கன்ஃபார்மாக இந்த சம் எக்ஸாம் வந்துடும். ஸோ இது நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செவன்த் சம், ஃபைண்ட் த பெரிமீட்டர் அண்ட் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஹூஸ் லென்த் இஸ் 6 மீட்டர் அண்ட் பிரெத் இஸ் 4 மீட்டர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நைன்த் சம், ஃபைண்ட் த பெரிமீட்டர் அண்ட் ஏரியா ஆஃப் ஏ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஹூஸ் சைட்ஸ் ஆர் 6 feet, 8 feet and 10 feet. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10th சம். இதில் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 1 and 2 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 11th சம், த ஏரியா ஆஃப் ஏ ரெக்டாங்குலர் ஷேப்டு ஃபோட்டோ இஸ் 820 square centimeter and its width is 20 centimeter. What is its length? Also find its perimeter. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 12th சம், a square park has 40 meter as its perimeter. What is the length of its side? Also find its area. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்கக்கூடிய சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 14th சம், a field is in the shape of a right angle triangle whose base is 25 meter and height 20 meter. Find the cost of leveling the field at the rate of ₹45 per square meter square. Next பார்த்தீங்கன்னா 15th sum, a square of side 2 cm is joined with a rectangle of length 15 cm and breadth 10 cm. Find the perimeter of the combined shape. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்கக்கூடிய சம். ஸோ நீங்கள் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 3.2 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் சம், the length of a rectangular park is 14 meter more than its breadth. If the perimeter of the park is 200 meter, what is its length? Find the area of the park. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் சம், your garden is in the shape of a square of side 5 meter. Each side is to be fenced with 2 rows of wire. Find how much amount is needed to fence the garden at ₹10 per meter. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் சம், a closed shape has 20 equal sides and one of its side is 3 cm. Find its perimeter. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். சாப்டர் 4 சிமெட்ரி. இந்த சாப்டரில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 58 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1, எக்ஸாம்பிள் 3, எக்ஸாம்பிள் 4, எக்ஸாம்பிள் 6. இதில் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 1, 2 and 3, எக்ஸாம்பிள் 7, எக்ஸாம்பிள் 12, find the order of rotation for the following shapes. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்குறாங்க. பேஜ் நம்பர் 67 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 4.1 கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட் சம், மேட்ச் த ஃபாலோயிங் ஷேப்ஸ் வித் a number of lines of symmetry. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் சம், draw the lines of symmetry of the following. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் சம், செவன்த் சம்,
complete the other half of the following figures such that the dotted line is the line of symmetry. Eighth sum, find the order of rotation for each of the following. ரொம்ப important sum அடிக்கடி கேட்குறாங்க. Exercise 4.2 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா second sum, find the alphabets in the box which have no line of symmetry, rotational symmetry, reflection symmetry, reflection and rotational symmetry. ரொம்ப important sum. 5 marks sumsல கேட்குறாங்க. ஸோ அதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 9th sum. சாப்டர் 5 இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங். இந்த சாப்டரில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 76 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1, ஃபைண்ட் த ஹெச்சிஎஃப் ஆஃப் 2 numbers 16 and 28. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், நிச்சயமாக நம்ம எக்ஸாம் வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 5, அப்சர்வ் த கேலண்டர் ஷோயிங் த மந்த் ஆஃப் ஜனவரி 2019. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். பேஜ் நம்பர் 81 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 5.1ல் ஃபர்ஸ்ட் சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்குறாங்க. 5 மார்க் கொஸ்டினில் வருது. ஸோ நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5th சம், ஃபைண்ட் ஹெச்சிஎஃப் ஆஃப் த ஃபாலோயிங் பேர் ஆஃப் நம்பர்ஸ் பை யூக்ளிட்ஸ் கேம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6th சம், ஃபைண்ட் ஹெச்சிஎஃப் ஆஃப் 48 and 28. ஆல்சோ ஃபைண்ட் த ஹெச்சிஎஃப் ஆஃப் 48 and the number obtained by ஃபைண்டிங் தேர் டிஃபரன்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 5.2ல் ஃபர்ஸ்ட் சம், ஃபைண்ட் ஹெச்சிஎஃப் ஆஃப் 188 and 230 பை யூக்ளிட்ஸ் கேம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் சம். இதில் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 1 and 2 ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் சம், கம்ப்ளீட் த டேபிள் பை யூசிங் த ஃபாலோயிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் போட்டு பார்த்துங்க. ஆனுவல் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற இந்த சம்ஸை மட்டும் நீங்கள் திரும்ப ஒர்க் பண்ணி பார்த்தா போதும். எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா சம்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் அப்படின்னு படிக்காதீங்க. எல்லா 1 மார்க்ஸையும் படிங்க. அப்போது தான் 1 மார்க்ஸ் செக்ஷனில் உங்களால் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். See you in the next video.